ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிராக் சிஎஸ் ஐடி வித் திவ்யா. நம்ம இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த டயர்டில் இருக்கீங்க. நீங்க நல்லபடியா படிச்சீங்க, நல்ல எஃபோர்ட் போட்டீங்க. எக்ஸாம் முடிஞ்சது. கொஞ்சம் பேர் எல்லாம் நிறைய பேரும் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ல இருந்தே வந்து ஒன்னோ ரெண்டோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் ஹோல்ல அந்த ப்ரெஷர்ல வந்து வரதுதான். ஓகே, ஸோ தட் இஸ் ஓவர். அண்ட் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா கொடுக்கலாம். டிஎஸ் அலுகோல இருந்து டிபிஎம்எஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்தது. ஸோ வந்து கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பரா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்துக்கலாம். எனிவே உங்களோட மார்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொன்னது வச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனிவே நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபார் த ஃபைனல் ஆன்சர் கீ. ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ பிரகாரமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் பேர் எனக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்கீங்க, லைக் என்னென்ன கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால அது செக் பண்ற டைம் கிடைக்கல. நான் இன்னைக்கு செக் பண்ணிட்டு நாளைக்குள்ள நான் சொல்லிடுவேன். ஓகே, சோ அத பத்தி வெரி பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த எக்ஸாம் வந்து ப்ராப்பரா பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் நிறைய பேரு வந்துட்டு விஷமம், உங்களோட சங்கடம் எல்லாம் என்கிட்ட நேத்து கூகுள் மீட் சொன்னீங்க. சோ அத பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இனி யூஸ் கிடையாது. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான். நமக்கு என்ன அடுத்தது பண்ணலாம், இனி அடுத்து என்ன எக்ஸாம் இருக்கு, அது மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்னிலே ஸ்டக் ஆகக்கூடாது. கண்டிப்பா நம்ம எல்லாம் மனுஷர் தான். கண்டிப்பா ஒரு கொஞ்ச நேரம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அதிலேயே இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகணும். அப்பதான் நம்ம லைஃப் முன்னோட்டு கொண்டு போக பറ്റുள்ளൂ. ஓகே, சோ வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் பிளான்? நம்ம கிராக் சிஎஸ்ஐடி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கிற எக்ஸாம், நமக்கிட்ட முன்னாடி இருக்கிற எக்ஸாம் என்ன இருக்கு? யூஜிசி நெட், டிஎன் செட், காலேஜ் டிஆர்பி, இஎம்ஆர்எஸ். ஓகே, சோ இதுல யூஜிசி நெட் இருக்கட்டும், நான் சொல்றேன். காலேஜ் டிஆர்பி. ஓகே, சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட காலேஜ் டிஆர்பிக்காக ரெடி பண்ண கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காக தான் கொஞ்ச நாள் சைலண்டா இருந்தேன். நிறைய பேர் எனக்கு இமெயில்ஸ் வழியா வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நெட் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் தான் வந்துட்டு மெயினா வந்துட்டு ரிக்வஸ்ட் இருந்தது. அதுக்கு யாருக்குமே நான் ரிப்ளையே கொடுக்கல அந்த மெயில். ஏன்னா அது மாதிரி நம்பர் ஆஃப் மெயில் எனக்கு வந்தது. என்னால ரிப்ளை கொடுக்க முடியல. அண்ட் கன்ஃபியூஷனா இருந்தது. எது எடுக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம இது வந்து டிஸ்கிரிப்டிவ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கும் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் ட்ரை பண்ணேன். பட் இதுக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு 2 months இதுதான் இருக்கு. டிசம்பர் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து என்னால வந்துட்டு ஃபுல் ஃபிளட்ஜ்டா வந்து காலேஜ் டிஆர்பிக்கு வந்து கொடுக்க முடியும். இப்ப வந்து டிஸ்கிரிப்டிவ் இல்ல. எனவே அது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். இப்போ வந்து எம்சிக்யூ மட்டும் தான் இருக்கு. நீங்க ஆல்ரெடி வந்து நெட்டோ செட்டோ கிளியர் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு. சோ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் இருக்கும்ல, நீங்க அது செட்டுக்கும் நெட்டுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும். அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நீங்க நல்லாவே ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு கிராஷ் கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுல எதாவது ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பா காலேஜ் டிஆர்பிக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணணும். அது வந்து விடக்கூடாது. பிகாஸ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்த நெட்டும் செட்டும் எழுதுறதே வந்து மெயினா இதுக்காக, இந்த காலேஜ் டிஆர்பி தாண்டணும். அதாவது கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு ஜாப் கிடைக்கும். காலேஜ் டிஆர்பி கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னு அது ஒரு லைஃபே நம்ம செட்டில் ஆகிக்கலாம். மத்தது எல்லாமே பிரைவேட் காலேஜ் போது இட்ஸ் டிஃபரெண்ட், ரைட்? இது வந்து சேஃப் செக்யூர் ஜாப் இது. சோ இது வந்து விடக்கூடாது. இது ஒரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட 2 மாசம் தான் இருக்கு. அது கொஞ்சம் மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து இது விடக்கூடாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து இதுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். எனக்கும் வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு அரைகுறையா பண்ண தெரியாது. எனக்கு அது பிடிக்காது. பண்ணணும் அப்படின்னா நல்லா பண்ணணும். ஃபுல் ஃபிளட்ஜ்டா உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 10 யூனிட் வரைக்கும் நல்லா உங்கள வந்து படிக்க வைக்கணும். ஐ மீன் அட்லீஸ்ட் எம்சிக்யூ தரணும். அதுக்கு என்னால இப்போதைக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து அதுக்குனால தான் என்னால எடுக்க முடியல. ஜஸ்ட் ஃபார் 1.5 மந்த்ல என்னால அது முடியாது. ஓகே, சோ நீங்க வந்து நீங்க வந்து எப்படியாவது நீங்க அது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அண்ட் நான் மத்த எக்ஸாம பத்தி சொல்றேன். அப்புறம் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு கண்டிப்பா நம்மளோட மெம்பர்ஷிப் சீரிஸ் இருக்குல்ல, மெம்பர்ஷிப் பிராக்டிஸ் செக்ஷன்ல வந்து நிறைய நம்ம அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க இன்னும் மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணாம இருந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஃபார் திஸ் காலேஜ் டிஆர்பி அண்ட் ஃபார் த காலேஜ் டிஆர்பி சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயினிங் ஆல்சோ. பிகாஸ் நிறைய பிராக்டிஸ் செக்ஷன் இருக்கு. தென் பிடிஎஃப் இருக்கு. யாராவது இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆல்ரெடி மெம்பர்ஸ் அல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் வந்து 10 யூனிட்ஸ் பிடிஎஃப் பிளஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நிறையவே வந்து கேட் நெட் லெவல் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஜிசி கிளியர் பண்ணிட்டோம்னா உடனே நீங்க டிஆர்பிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடணும். அது மாதிரி. ஓகே, அண்ட் டிஎன்செட் அண்ட் யூஜிசி நெட் போத் ஆர் சேம். I mean, both are same means syllabus is same. Okay, but TNSET வந்துட்டு கொஸ்டின் லெவல் வந்து சிம்பிளா இருக்கும்.
சிம்பிள் கொஸ்டின்ஸா இருக்கும். யுஜிசி நெட்ல வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கேட்பாங்க. அதான் டிஃபரன்ஸ். பட் யுஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு டிஎன்க்கு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா டிஎன் செட் எக்ஸாம் வரும்போது வந்து நம்ம செப்பரேட்டா வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் சிம்பிள் கேட்பாங்க. ஓகே. ஸோ கான்செப்ட் வைஸ் எல்லாமே சேம் தான். ஓகே. அண்ட் காலேஜ் டிஆர்பி சேம் சிலபஸ் தானே, இந்த யூஜிசி நெட்டோட சேம் தான். ஓகே. அண்ட் இஎம்ஆர்எஸ் வந்துட்டு சிலபஸ் என்ன, நம்ம இப்பதான் வந்து பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பிஜி டிஆர்பியோட ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். பிஹெச்பி கிடையாதுன்னு நினைக்கிறேன். எம்ஆர்எஸ் வந்து சிலபஸ் வந்து கோத்ரூ பண்ண, பிஹெச்பி கிடையாது, பைத்தான் இருக்கு, பாக்கி எல்லாமே சேம் தான். ஏஐட் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்ட் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் தான் எனக்கு தோணுது. ஓகே. சோ அது இருக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட ஃபுல் பிளேலிஸ்ட் பார்த்து நீங்க அந்த கான்செப்ட் எல்லாமே தரோ பண்ணிக்கோங்க. சோ இது இஎம்ஆர்எஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகே. சோ அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது இஎம்ஆர்எஸ். பிகாஸ் நீங்க யாராவது என்னோட மெம்பர்ஷிப் எடுக்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைச்சிடும். இப்போ பிஜிடிஆர்பிக்கு நான் பிடிஎஃப் கொடுத்திருந்தேன். அந்த பிடிஎஃப் வந்துட்டு 10 யூனிட்ஸோட பிடிஎஃப் இருக்கு. அது பார்த்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் செக்ஷன் வீடியோஸ் அண்ட் தென் சம் மாக் டெஸ்ட் வந்துட்டு பைத்தன் மாக் டெஸ்ட், நிறைய மாக் டெஸ்ட்கள் வந்துட்டு இதுல இருக்கு, கூகுள் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே. அதாவது கம்ப்ளீட் ஃபுல் லெங்த் மாக் டெஸ்ட், 4 மாக் டெஸ்ட் ஃபுல் லெங்த் இருக்கு. இது மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு மெம்பர்ஷிப் எடுத்தா நீங்க அது இஎம்ஆர்எஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. சோ ஓகே சொல்றேன். ஓகே. சோ யூஜிசி நெட் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஃபார் நேஷனலா நடக்குது, ரைட்? ஆல் இந்தியா லெவல் நடக்கிற எக்ஸாம் யூஜிசி நெட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பொசிஷனுக்கு. ஓகே. அண்ட் அதுல நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா நீங்க ஜேஆர்எஃப் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணலாம் ஃபெலோஷிப்போடு கூட. ஓகே. அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். 35 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுறவங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஜேஆர்எஃப்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்ட் காலேஜ் டிஆர்பி நமக்கு தெரியும், இதெல்லாம் பாஸ் ஆனாதான் யூஜிசி நெட்டோ டிஎன் செட் பாஸ் ஆனா நமக்கு என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்துட்டு போஸ்டுக்காக வந்துட்டு இது காலேஜ் டிஆர்பியில வந்து எழுதலாம். ஓகே. அண்ட் டிஎன் செட் ஆல்சோ ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பொசிஷன் அக்ராஸ் தமிழ்நாடு. ஓகே. அண்ட் இஎம்ஆர்எஸ் அப்படின்னா ஏகலவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ரெக்ரூட்மெண்ட், அதோட நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இது வந்து ட்ரைபல் ஏரியா ஸ்கூல்ஸ்க்கான டெஸ்ட். இது நிறைய பொசிஷன் இருக்கு. பிஜிடி, டிஜிடி இதெல்லாம் இருக்கு. அது ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஓகே. அண்ட் சோ நீங்க என்ன பண்ணணும் இதுக்காக, நீங்க வந்துட்டு கண்டிப்பா நீங்க என்ன டெஸ்ட் எழுத போறீங்களோ அந்த ஒபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து எப்பவுமே செக் பண்ணணும். லைக் ஏதாவது அப்டேஷன் இருக்கா, அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்டே இன்ஃபார்ம்டா இருக்கணும். தென் ஏதாவது ஒரு குவாலிட்டி கோச்சிங், கண்டிப்பா வந்து ஒரு கோச்சிங் இருந்துட்டு ஒரு போனாதான் உங்களுக்கு பெஸ்ட். நம்ம தனியா ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ குவாலிட்டி கோச்சிங் வந்துட்டு பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணணும், எந்த கோர்ஸா இருந்தாலும். ஓகே. அண்ட் சிலபஸ் வந்து மாஸ்டர் பண்ணணும். சிலபஸ்ல இருக்கிற மெயின் டாபிக்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணணும், கோ த்ரூ பண்ணானா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட் டேக்கு வந்து ஓகே லாஸ்ட் டேல போய் நான் படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏர்லியா இப்ப இன்னைல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எந்த எக்ஸாம் உங்க முன்னாடி நீங்க நினைக்கிறீங்களோ எழுத போறீங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எல்லாம் எஃபெக்டிவா வந்துட்டு மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு தான் படிக்கணும். ஓகே. ஸோ கன்சிஸ்டண்டா படிச்சேன்னா உங்களுக்கு சக்சஸ் உண்டு. இல்ல ஒரு 10 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து எக்ஸாமோட 1 வீக் முன்னாடி படிக்கிறோம்னா ஒண்ணுமே வராது. ஓகே. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே. அண்ட் உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாம் வந்து நீங்க லைக் என்ன சொல்றது, ஸ்டே மோட்டிவேட்டட். ஓகே. அதாவது ப்ராப்பரா டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, எங்க ப்ராப்ளம் இருக்கு, எந்த பார்ட்ல உங்களுக்கு வீக்கா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்ணணும். ஓகே. அப்பதான் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண முடியும். நான் கரெக்ட் ட்ராக்ல தான் போகிறோம் தெரியாம வந்து ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன்னா அது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே. ஸோ எப்பவுமே அதுவும் வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், நீங்க கரெக்ட் ட்ராக்ல தான் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஓகே. சோ அதாவது கிராக் சிஎஸ் ஐடிவி திவ்யா நம்ம என்ன கோர்ஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட்ங்கிறதா, கண்டிப்பா யூஜிசி நெட் தான் பண்ண போறேன். ஓகே. பிகாஸ் ஐ எம் யூஜிசி நெட் குவாலிஃபைட் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வித் 99.57%. ஓகே. சோ திஸ் யூஜிசி நெட் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான மேட்ரு கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வேணாலும் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும் இஃப் யூ புட் யுவர் எஃபோர்ட் ப்ராப்பர்லி. ஓகே. சோ அது நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கிற மறுபடியும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டும் கிடைக்காம இருக்குது ஒரு எக்ஸாம் தான் இது.
ஆனா அது வந்து ப்ராப்பர் வெல் பிளான்டா ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னு ஒன் டைம்லயே வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் என்னதான் வந்துட்டு நீங்க எஃபோர்ட் போட்டாலும் மினிமம் 6 months இஸ் ஷுட் பி டேக்கன். ஓகே, நான் வந்துட்டு 8 hours, மோர் தேன் 8 hours, 10 hours அந்த மாதிரி எல்லாம் தான் எஃபோர்ட் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ கண்டிப்பா ஒரு 6 months இல்லாம எப்படி வந்துட்டு இந்த 10 யூனிட்ஸ், நாட் ஓன்லி 10 யூனிட்ஸ், பேப்பர் 1 பேப்பர் 2 மட்டும் கிடையாது, பேப்பர் 1 இருக்கு. பேப்பர் 2ல இருந்து 100 கொஸ்டின்ஸ், 100 into 2 200 மார்க்ஸ். அண்ட் பேப்பர் 1ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, தட் இஸ் ஆல்சோ 2 மார்க்ஸ், தட் இஸ் 100 மார்க்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் மார்க்ஸ். ஸோ பேப்பர் 1 ஆல்சோ நம்ம படிக்கணும் நல்லாவே. பேப்பர் 1 ஆனா ஈஸி தான், நான் 2 monthsல படிச்சேன். நான் ஃப்ராங்கா கரெக்டா சொல்றேன். ஓகே, நான் வந்து எதுவுமே வந்து ராங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றது இல்ல. ஓகே, எனக்கு அது இஷ்டம் இல்ல. ஓகே, நான் பேப்பர் 1க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது 2 months தான். 2 months நல்லாவே முயற்சி பண்ணேன். ஓகே, ஸோ கண்டிப்பா அது முடியும். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு நான் 2 months பண்ணேன்னா நான் போட்டிருக்கிற டைம் வந்து மேபி நிறைய இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஒரு ദിവസം எத்தனை டைம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்றங்கிற பொறுத்து இருக்கு உங்களோட இந்த 2 months, 3 months, 4 months அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் தான். ஓகே, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பா என்னால இந்த 2 monthsல உங்களால 10 யூனிட்ஸும் படிப்பிச்செடுக்க முடியாது. இப்ப எனக்கு என்னால முடியும்னா நான் பண்ணிருப்பேன், பட் என்னால முடியாது. ஓகே, அண்ட் நீங்க இது வரைக்கும் ஆல்ரெடி நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இந்த டிசம்பர் பேட்ச்லயே உங்களால வந்துட்டு நெட் கிராக் பண்ண முடியும். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து சொல்லி தரணும் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கிராச் நல்லதா சொல்லி தரணும். இப்போ உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு நான் எப்படி கிளாஸ் எடுத்தேனோ அதே மாதிரி இன்டெப்தா நல்லபடியா எனக்கு கிளாஸ் எடுக்கணும். எனக்கு அறகுறையா என்னால முடியாது. இந்த 2 monthsல நான் இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி போட்டாலும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னால அந்த ஸ்ட்ரெஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியாததுனால நான் வந்துட்டு இப்பத்துக்கு அதை எடுக்கிறது இல்ல. நான் முன்னாடி சொல்லிட்டேன், கூகுள் இதுல மீட்ல சொன்னேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஜூன் பேட்சுக்கு ஜூன் பேட்சுக்காக நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அது வந்து அந்த டிசம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுதான் என்னோட பிளான். ஓகே, கண்டிப்பா ஜூன் பேட்சுக்கு இருக்கு. ஜூன் 2026 நெட்டுக்கான கிளாஸ் வந்து கிராக் சிஎஸ் ஐடி வித் திவ்யா ப்ரொவைட் பண்ணது. தட் வில் பி a paid course. ஓகே, அண்ட் எனக்கு ஒரு ஆப் டிசைன் பண்றதுக்கான டாக் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா அது பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் என்னோட பிளான். ஓகே, ஸோ நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசம்பர் பேட்ச்ல இந்த டிசம்பர் எக்ஸாமுக்கே நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் வந்து ஏன்னா எக்ஸாம் எழுதுறதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் வந்துட்டு ஆன்லைனா நம்ம எழுத போறோம். ஓகே, ஸோ அது வந்து அதே எப்படி பண்ணுங்கிறதுலே அது கரெக்டா தெரியாம வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கிறது இல்ல. ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெரியணும். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸாம் ஹோல்ல இருந்து நம்ம எழுதுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு பெரிய மேட்ரு. ஸோ அது தெரியறதுக்காக அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு கண்டிப்பா எழுதணும், இந்த எக்ஸாம் எழுதணும். அப்புறம் யாராவது என்னோட ஜூன் பேட்சுக்காக யாராவது வெயிட் பண்றீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் டிசம்பர் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் சொன்னேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் பேரெல்லாம் எங்கிட்ட என்னோட கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ண போறது என்ன, ப்ரொவைட் பண்ண போறது பேப்பர் 2 தான் நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே, பிகாஸ் நான் பேப்பர் 1 எல்லாம் என்னால கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது. படிச்சேன், மார்க் வாங்கினேன், அவ்வளவுதான். பட் எனக்கு பேப்பர் 2ல தான் என்னோட ஸ்ட்ராங் ஏரியா, பிகாஸ் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஓகே, ஸோ பேப்பர் 2 தான் நான் எடுக்க போறேன். ஸோ நீங்க என்னோட கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்னோட ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த 2 months இப்ப 2 months இருக்கு இல்ல, இந்த என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேப்பர் 1 வந்து தரோ பண்ணிருங்க. அப்போ வந்து நம்மளோட இது டைம், அதாவது நம்ம டிசம்பர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பேப்பர் 2ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு என்னோட ஒரு ரிக்வஸ்ட். ஓகே, பேப்பர் 1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை அரைச்சு கலக்கி குடிச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பேப்பர் 2ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஸோ தட் இஸ் அவர் பிளான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And for the EMRS and for college TRB, students can utilize our
நம்மளோட மெம்பர்ஷிப்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அந்த மாக் டெஸ்ட்டுகள் எல்லாம் நான் கூகுள் லிங்க் கொடுத்ததெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரீசெட் பண்ணிடுவேன். ரீசெட் பண்ணேன்னா நீங்க மறுபடியும் நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி நான் ரீசெட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. நவ் இப்போ வந்துட்டு நான் ஒரு பிவைக்யூ டிஸ்கஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். பட் எவ்ரிடே என்னால முடியுமோன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து இந்த கோர்ஸ் டிசைனிங் கொஞ்சம் வேலை இருக்கு. ஐ மீன் ஒரு டிசம்பர்ல நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃப்ரம் த ஸ்கிராச் நான் பண்ண போறேன். பிகாஸ் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு ஃபுல் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். ஓகே, அண்ட் மாக் டெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் நான் ஃப்ரம் த ஸ்கிராச். ஸோ அதுக்காக எனக்கு டைம் வந்து ப்ராப்ளம் இருக்கு, டைம் இல்லை. அதனால வந்து பிவைக்யூ டிஸ்கஷன் சீரீஸ் ஃபார் யூஜிசி நெட், கேட், டிஎன் செட், ஏகலவி எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். பட் கன்சிஸ்டண்டா உங்களுக்கு வராது, பட் நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த சி. ஓகே, இட்ஸ் ஆஸ்க்ட் இன் கேட் சிஎஸ்சி 2024. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, சி லாங்குவேஜே வந்து ரொம்ப சிம்பிள். சி பிளஸ் பிளஸோட சிம்பிள் தான் சி. இப்போ உங்களுக்கு சி பிளஸ் பிளஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா அது என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 6, பி ஈக்குவல் டு 0. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சுன்னு உடனே வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதி வைக்கணும். ஓகே, ஸோ என்ன இங்க கண்டிஷன், வைல் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க ஏ லெஸ் தான் 10. அப்போ நமக்கு தெரியும் ஏ லெஸ் தான் 10 அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் தான் வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்போ ஃபால்ஸ் ஆகுமோ அப்போ வந்து இது வெளியில் போகும், இல்ல எக்ஸிட் ஆகும். ஓகே, நவ் a less than 10 நாம் செக் பண்ணணும். ஓகே, so a என்ன 6, so of course it is less than 10. ஓகே, so அப்போ வந்து லூப்புக்குள்ள போயிட்டு a equal to a divided by 12 plus 1, a equal to a divided by a என்ன 6 divided by 12. ஓகே, then plus 1. ஓகே, so 6 by 12 அப்படின்னா என்ன, that is நமக்கு 0 point something கிடைக்குது. So as it is integer, this a is a integer value, so definitely it won't take the after decimal part, இது எடுக்காது, இந்த ஜீரோவா தான் எடுத்துக்கும். ஓகே, 0 plus 1. ஸோ ஏ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6 by 12ங்கிறது 0 தான் கிடைக்கும். பிகாஸ் இது இன்டிஜர் cannot handle float. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அது வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு 0 plus 1 equal to 1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ a is 1 now. Okay, now what is the next statement, a equal to a plus b, that is a equal to a is what, a is 1 plus b, b means b is 0, right? So now we got the a 1 itself. Again we got a யோட வேல்யூ என்ன, நமக்கு a க்கு வேல்யூ எந்த சேஞ்சும் இல்ல, 1 தான் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒரு டைம் கூட நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் while இப்போ இது முடிஞ்சிருக்கு. இந்த என்ன சொல்ல, இந்த braces நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். Now again because the condition இது வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த கண்டிஷன் போயிட்டே இருக்கும். So again நம்ம செக் பண்ணணும் இந்த கண்டிஷன் a less than 10 yes, 1 less than is 10. Now again it is 1 by 12. Okay, 1 less than 10. So next what is a equal to 1 by 12 because a is 1 by 12 plus 1. Now 1 by 12 means what, 0, because 0 point something அது எடுக்காது, 0 தான் எடுத்துக்கும். நான் இவ்வளோ இன்டெப்தா சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் பேருக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும். ஓகே, கொஞ்சம் பேரெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு இது போரா இருக்கும். பட் எனக்கு எல்லாரையும் பிலோ அவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ 0 plus 1 still see now a யோட வேல்யூ சேஞ்ச் ஆகல. எகெயின் நமக்கு a யோட வேல்யூ 1 தான் கிடைச்சிருக்கு. இனி ஏதாவது சேஞ்ச் வருமா, எதுவுமே வராது. இது அப்படியே ரிப்பீட்டா இருக்கும். a equal to 1 எகெயின் செக் பண்ணது, மறுபடியும் இதுக்குள்ள போகுது, மறுபடியும் a equal to 1 இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ என்ன உங்களோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ப்ரோக்ராம் prints 9 as output. வராது, தப்பு. prints 10 as output, no. The program gets stuck in an infinite loop. This is correct because இது வந்து infinite loopல வந்து ஸ்டக் ஆயிட்டு இருக்குது. This is also wrong. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் போய் கேட்டிருக்காங்க கேட்ல. ஸோ கேட்டுங்கிறதும் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கேட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா சால்வ் பண்ற மாதிரி நல்ல கொஸ்டின்ஸ், ஐ மீன் நல்லா இருக்கும். ஓகே, நான் வந்து கேட்டோட எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இன் ஃபியூச்சர். ஓகே, நவ் திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் இன் யூஜிசி நெட் 2025. ஓகே, ஸோ இது வந்து என்னோட பேட்ச்ல இருந்தது. ஐ மீன் நான் வந்து எக்ஸாம் எழுதுனேன் டிசம்பர், யூஜிசி நெட் then 2024 எழுதுனேன். this is 25 ஜூன் கொஸ்டின் நினைக்கிறேன். this is ஜூன் கொஸ்டின், ஜூன் கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ fseek, ftel, fe of rewind. ஓகே, இது வந்துட்டு ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஃபைல் சீக் ஃபங்க்ஷன், ஃபைலோட ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ இதுல வந்துட்டு எது கரெக்டா இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இது ஒவ்வொருத்தோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ fseek என்ன பண்ணுது, ftel என்ன பண்ணுதுங்கிறது கண்டிப்பா தெரியணும். ஓகே, ஸோ fseek அப்படின்னா
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்சீக். எஃப்சீக் என்ன பண்ணுது, அந்த வேர்டுல இருந்தே நமக்கு தெரியுது. சீக் அப்படின்னா என்ன, சர்ச் பண்ணுதுன்னு தானே அதோட அர்த்தம். சோ திஸ் மூவ் த ஃபைல் பாயிண்டட் டு ஏ, அது அந்த சீக் பண்ணி போகுது, அந்த எங்க போகுது, ஸ்பெசிபிக் லொகேஷன், அந்த ஃபைல் ஒரு பெர்டிகுலர் லொகேஷனுக்கு வந்துட்டு அது மூவ் ஆகுறதுக்கு தான் எஃப்சீக் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இப்படிதான் அது கொடுப்போம், எஃப்சீக், தென் அந்த ஃபைல் பாயிண்டர், தென் எந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு எழுதுவோம், தென் சீக் அண்டர் ஸ்கோர் செட் அப்படின்னு சொல்லிட்டு செட், அப்புறம் சியூஆர் அப்படின்னு கொடுப்போம். தட் இஸ் ஃபார் கரண்ட் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா CUR கொடுப்போம். தென் end அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அது மாதிரி. சோ இது என்ன பண்ணுது, மூவ் த பாயிண்டர் டு த 10th பைட். ஓகே, சோ இதுல வந்து இந்த பாயிண்டர் வந்து இது FP அப்படின்னா பாயிண்டர். ஓகே, அண்ட் த ஆஃப்செட், திஸ் இஸ் 10 மீன்ஸ் வாட், ஆஃப்செட். ஆஃப்செட் மீன்ஸ் வாட், எத்தனை பைட்டு போகணும், முன்னாடி எத்தனை பைட்டுக்கு இது போகணும் அப்படிங்கறத ஆஃப்செட். ஓகே, நவ பொசிஷன், இதுதான் வந்து பொசிஷன், சீக் அண்டர் ஸ்கோர் செட். இது வந்து 3 டைப் இருக்கு. சீக் அண்டர் ஸ்கோர் செட் அப்படின்னா இட் டினோட்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைல், ஃபைலோட ஸ்டார்டிங் போயிட்டு போறதுக்கு. சீக் அண்டர் ஸ்கோர் செட் இஸ் டினோட் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைல். ஓகே, அதாவது ஃபைலோட ஸ்டார்டிங்ல 10th லோட்டு போகிறதுக்கு. தென் சீக் அண்டர் ஸ்கோர் எண்ட் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபைல். ஓகே, அண்ட் சீக் அண்டர் ஸ்கோர் கர் அப்படின்னா இட்ஸ் அ கரண்ட் பொசிஷன், இட் டினோட்ஸ் அ ஃபைல் பாயிண்டர்ஸ் கரண்ட் பொசிஷன். அது மாதிரி தான் இதோட இன் திஸ் வேல்யூ. ஓகே, இதுக்கு 3 வேல்யூஸுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் FTEL. ஓகே, அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினோட ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். FTEL என்ன பண்ணுது, இது வந்து வேற எக்ஸாம்க்கு எல்லாம் கேட்டிருக்கு. FTELங்கிற இது, FTEL என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்கும். ரிட்டர்ன்ஸ் அ கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபைல் பாயிண்டர். டெல் பண்ணுது, இப்ப எங்க இருக்கு அந்த பாயிண்டர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லுது, டெல் பண்ணுது. ஓகே, கரண்ட் பொசிஷன் சொல்லுது. அதுக்கு என்ன கொடுப்போம், லாங் பொசிஷன். ஓகே, இது ஒரு வேரியபிள் நேம் தான். POSங்கிறது எனி நேம் நீங்க கொடுக்கலாம். FTEL ஆஃப் இந்த ஃபைல் பாயிண்டர் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இது வந்து இன்கேஸ் அந்த ஃபைல் இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், -1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். Now next is F end of file. FE of F அப்படின்னு சொன்னா அது கொஸ்டின் இது பார்த்தாலே நமக்கு தெரியுது end of the file அப்படின்னு செக் பண்ணுது. checks if end of the file has been reached. ஓகே, சோ இது வந்து while loopல எல்லாம் நம்ம போட்டுட்டு கேட்கலாம். end of the file loopல end of the file போயிருக்கா, போகல அப்படின்னா இதெல்லாம் பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்லி நமக்கு file loopல கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் while loopல. ஓகே, சோ now rewind அப்படின்னா என்ன, ரிவைண்ட்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, முன்னாடிக்கு போறதுக்கு தானே. மூவி எல்லாம் ரிவைண்ட் பண்ணுவோம் சொல்லுவோம்ல, மூவ்ஸ் த ஃபைல் பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் ஃபைலுக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைண்டிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப வந்து நமக்கு ஈஸியா வந்து ஆன்சர் கிடைக்கும்ல. இப்ப வந்து பார்த்தோன்னா என்ன, எஃப்சீக் அப்படின்னா என்ன சொன்னோம், சீக் பண்ணிட்டு அதோட ஒரு கரெக்ட் பொசிஷனுக்கு அது போகுது. ஓகே, சோ இட்ஸ் பொசிஷன் டு த டிசையர்ட் பாயிண்ட். FTEL என்ன பண்ணுது, இப்ப எங்க இருக்கு, gives the current position. Now end of file நமக்கு தெரியும், it's just the end of the file. and rewind என்ன பண்ணுது, beginningக்கு போகுது. ஓகே, சோ கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சேன்னா நீங்க ஈஸியா ஃபாஸ்டா இந்த வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் இன் TS set 2024. இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் C லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன்ங்கிற டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க தெரியணும். ஓகே, அந்த கான்செப்ட் புரியறதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். சோ ஸ்ட்ரக்சர் யூனியன் ரெண்டும் வந்துட்டு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ங்கிறது நமக்கு தெரியும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இது ஸ்ட்ரக்சர் இன்டு X இன்டு Y அப்படின்னு சொல்லி 2 ஸ்டோர் பண்ணிருக்கு. யூனியன் என்ன பண்ணிருக்கு, இங்க வந்து 3 வேரியபிள் இருக்கு, 3 டேட்டா டைப் வந்து ஸ்டோர் பண்ணது. ஓகே, நான் அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, if a union data variable is assigned an integer value. Okay, union data variable ஒரு integer value first assign பண்ணது. Yes, first integer தான் assign பண்ணது. ஒரு I இருக்கு. Okay, then a string, what will be the result when attempting to bring the integer value. அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கு. சோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்துட்டு இது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டா வந்துட்டு மெமரி அலோகேட் பண்ணும். இன்டிஜருக்கு செப்பரேட் மெமரி, சாரி இது எக்ஸுக்கு ஒரு செப்பரேட் மெமரி, ஒய்க்கு ஒரு செப்பரேட் மெமரி. பட் யூனியன் அப்படி கிடையாது. எத்தனை வேரியபிள் இருக்கோ எல்லா வேரியபிளுமே வந்து என்ன பண்ணுது, ஷேர் த மெமரி. ஓகே, மெமரி வந்துட்டு ஷேர் பண்ணும். சோ யாருக்கு வந்துட்டு அதிக சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கான ஒரு மெமரி வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுலதான் போயிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தா இன்டிஜர்னா எப்பவுமே 4, float 4, கேரக்டர் 1 தான். பட் இங்க வந்துட்டு இது ஒரு அரேயா இருக்கு, 20 இருக்கு. சோ 20 போது சைஸ் என்ன ஆகும், ஒவ்வொன்னும் 1. சோ 20 லெங்த் இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து 20. சோ ഏറ്റവും அதிகமா
சைஸ் இருக்கிறது வந்து இந்த கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆஃப் 20 தான். சோ அப்போ வந்து 20 சைஸ்ல வந்து ஒரு மெமரி வந்து இங்க ரெடி ஆகும். ஓகே. இதுல தான் போயிட்டு இன்டிஜரும் இது எல்லாருமே வந்து ஒரே பிளேஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. சோ தட் மீன்ஸ் அட் எ டைம் ஒரு ஆளுக்கு தான் இதுல வர முடியும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து வந்திருக்கு. ஓகே. இன்டிஜர் I மேபி 5 இருக்கலாம் வந்து. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் வருது. ஓகே. ஃப்ளோட் வரும்போது 5 மேபி 10.5 அப்படின்னா அந்த முன்னாடி இந்த 5 வந்து எரேஸ் பண்ணும். அதை ஓவர் ரைட் பண்ணிட்டு தான் வந்து 10.5 எடுத்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் வருது. ஓகே. ஸ்ட்ரிங் வந்து திவ்யா அப்படின்னு வருது அப்படின்னா இந்த 10.5 வந்து கட் பண்ணி மாத்திட்டு தான் வந்து திவ்யான்னு போய் சேவ் ஆகுது. ஓகே. இது இப்படிதான் யூனியன் ஒர்க் ஆகும். இப்ப பார்த்தேன்னா கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிஜர் வேல்யூ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் வந்திருக்கு. ஓகே. தென் மறுபடியும் இன்டிஜர் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா இப்ப ஸ்ட்ரிங் இருக்கு அட் பிரசன்ட் ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம் இன்டிஜரை வந்து பிரிண்ட் பண்ற ட்ரை பண்றோம். அட் த டைம் ஸ்ட்ரிங் தான் இருக்கு. பட் we are trying to print an integer value means what will happen? That is the question. What will happen? You will get a garbage value. Okay, because அது முடியாது ஓவர் ரைட் தான் பண்ணுது. அது ஆல்ரெடி ஓவர் ரைட் பண்ணி ஸ்ட்ரிங் வந்திருக்கு. மறுபடியும் நம்ம இன்டிஜரா ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா அது ஒரு அன்டிஃபைன்டு ஆக்ஷன். உங்களுக்கு கார்பேஜ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே. Now next question is asked in EMRS PGT 2023. இது வந்து EMRS எக்ஸாம் எப்பவுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். 2 கொஸ்டின் EMRS எடுத்திருக்கேன். நெட்டுக்கும் யூஸ் ஆகும், செட்டுக்கும் யூஸ் ஆகும். சோ நீங்க வந்துட்டு இது கூட பாத்துக்கோங்க. ஐடென்டிஃபை த அவுட்புட் வேல்யூ இக்னோரிங் த அவுட்புட் ஹெடர் ஆஃப் த MySQL query. ஓகே. இப்போ ஒரு கொரி கொடுத்திருக்காங்க select 6 mode 20. இதோட அவுட்புட் என்ன கேட்டிருக்காங்க. இது சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க 6 mode 20 அப்படின்னு என்ன. 6 mode அப்படின்னு என்ன ரிமைண்டர் ஆபரேட்டர். 6ஆல வந்து 20 டிவைட் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட ரிமைண்டர் வந்து 6 தான். சோ ஆன்சர் இஸ் 6. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ asked in related to the MySQL query. This question is also asked in EMRS. ஓகே. அண்ட் இதுல என்ன கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு கொஸ்டின் தான். இது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும், புரியற மாதிரி இருக்கும். ஃபார் எவ்ரி ஒன் இது யூஸ் ஆகும். ஓகே. இதுல வந்து எது வந்து சிண்டாக்டிக்கலி கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா செலக்ட் செக்ஷன்ங்கிறது டேபிள் நேமா இருக்கும். கவுண்ட் ஸ்டார் இது ஒரு என்ன சொல்றது என்ன சொல்லுவோம் இதுக்கு கவுண்ட் ஆவரேஜ் அது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு அக்ரிகேஷன் சம்திங். ஓகே. எனிவே ஃப்ரம் sorry, the section is not a table name, section is a column name. Okay, sorry. Select section count star from student is a table name where marks less than 33. ஓகே. இதெல்லாம் ஓகே. ஃப்ரம் வேர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் கரெக்ட். ஹேவிங் கவுண்ட் தென் குரூப் பை இது பாசிபிளா? குரூப் பை பண்ணி முடிச்சுட்டு தான் ஹேவிங் வரணும். அந்த சிண்டாக்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா எழுதி வைக்கணும். இது அதனாலதான் இது ராங்கா இருக்கு. குரூப் பைக்கு அப்புறம் தான் ஹேவிங் வரணும். அதனால இது ராங்கா இருக்கு. நான் இந்த சி ஆப்ஷன் பாக்குறேன். இதுல என்ன கொடுத்திருக்காங்க ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை செக்ஷன். நோ, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வேர் கண்டிஷன் வரணும். கண்டிப்பா குரூப் வேர் கண்டிஷன் முன்னாடி வரணும், குரூப் பைக்கு முன்னாடி. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதனால இது ராங். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் கூட நான் பார்த்துட்டு கரெக்ட் ஆப்ஷனுக்கு வரேன். ஓகே. சோ திஸ் ஒன் இஸ் செலக்ட் செக்ஷன் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை செக்ஷன். ஆர்டர் பைங்கிறது எப்பவுமே லாஸ்ட் தான் வரணும். ஓகே. சோ அதனால இது தப்பா இருக்கு. This is the correct syntax. Select from student where group by having order by. So இந்த கான்செப்ட் தெரியறதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் போதும் உங்களுக்கு. ஓகே. So this is the correct answer. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நம்ம எல்லா எக்ஸாம்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். EMRS வந்து 2 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்றேன், இது மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.